Hello friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வத்த குழம்பு. சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு செய்ய போறோம். வாங்க இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான நியூஸோட வந்திருக்கிறேன். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ஆரம்பிச்சு 1 month ஆயிடுச்சு. நிறைய பேர் ஆர்டர் பண்றவங்க கேட்டுட்டே இருக்கீங்க, ஏதாவது ஆஃபர் இருக்கா, ஆஃபர் இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆஃபர் போட போறோம். ஜூலை 15 இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து ஜூலை 21 நைட் 10 மணி வரைக்கும் ஆர்டர் பண்றவங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்க என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல 1000 rupeesக்கு மேல ஆர்டர் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் இருக்குது. வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு நான் நேரடியா வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவேன். ஆனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணும்போது நீங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேமா 10 அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போறோம். சேப்பங்கிழங்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு விசில் போதும். நீங்க 2-3 விசில் விட்டீங்கன்னா கிழங்கு குழஞ்சிடும். நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும் போது கிழங்கெல்லாம் வந்து மசிஞ்சு கூலா போயிடும். அதனால ஒரு விசில் மட்டும் போதும். இப்ப நான் கல்சட்டில தான் செய்யறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அதான் நல்லா இருக்கும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் ரோஸ்ட் செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய பீஸா நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி பெரிய பீஸா இப்படி கட் பண்ணிக்கோங்க. வலுவலு இருக்கும் கை இது செய்யும் போது. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்து தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட வந்து என்ன செய்ய போறேன்னா கோவக்காய் ஃப்ரை தான் செய்ய போறேன். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு கோவக்காய் ஃப்ரை. இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு. நான் இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதுவும் பொரியட்டும். இங்க வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க. புளிக்குழம்பு அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சேப்பங்கிழங்குல செய்யறோம்ல, இதே மாதிரி பிடிக்கரணை இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோடு கோடா இருக்கும். லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கும். பிடிக்கரணை பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கும். டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும். அதுலயும் நீங்க புளிக்குழம்பு செய்ய சூப்பரா இருக்கும் அது. இப்போ இது வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வதக்கிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த சேப்பங்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அயன் கண்டென்ட் இருக்குது. இது கருணக்கிழங்கு அதெல்லாம் வந்து நல்ல அயன் கண்டென்ட். அதெல்லாம் வெங்காயம் வதக்கி வச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதிலே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கல் உப்பு தான் சேர்க்கணும். கல் உப்பு வாங்க வேண்டியிருக்குது. அதனால தான் தூள் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். பொடியை கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல் சட்டியில் செய்யுங்க, இல்லைன்னா மண் சட்டியில் செய்யுங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதான் நம்ம என்னதான் வந்து நான்ஸ்டிக்கில் இதெல்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி இதில் செய்யும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சுண்டை வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா அப்படியே அது சுண்ட சுண்ட அவ்வளோ நல்லா இருக்கும். இதை நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்கும். இது கடை பண்ணிச்சுட்டேன். காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வருது. இப்போ இதில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வத்த குழம்பு பொடி தான் சேர்த்துக்க போகிறேன். இது வச்சு தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. இதில் வத்த குழம்பு இந்த மாதிரி புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த பொடி வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க பொடியை. இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். இங்கே குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே சைட்லேயே வந்து கோவக்காவுக்கு ரெடி பண்ணிடுறேன். நல்லா குழம்பு கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது அப்படி கொதிக்கட்டும். இங்கே வந்து இது செய்கிறதுக்கு சரியாக இருக்கும், வேலை முடிகிறதுக்கு. கோவக்காய் ஃப்ரைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டு. இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் வந்து சாம்பார் வச்சேன். தேவா வந்து சாம்பார் வேணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து சாம்பார் இட்லி வச்சாச்சு. அதனால் அந்த சாம்பார் மிச்சம் இருக்குது. அதை வச்சு இப்போ காலையில் தோசை சுட்டுக்க வேண்டியதான். மத்தியானத்துக்கு மட்டும்தான் இந்த இது சேப்பங்கிழங்கு குழம்பு, கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் வந்து கீரை மசியல். இது 3. கடுகு பொரிஞ்சிருச்சு. கோவக்காவை சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே தான் வதங்கணும், தண்ணியெலாம் இதை விட வேண்டாம். எண்ணெயிலே வதங்கட்டும். எனக்கு என்னடா தங்கம் வேணும், உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சிட்டுக்கு ஹேர் கட் பண்ண போகணும். அக்கிட்ட சொல்லி புக் பண்ண சொல்லுவோமா? வாங்க. எண்ணெயிலே வதங்கட்டது. தேவா வடை வாங்குறதுக்காக போயிருக்கிறான். காலையில் அவனுக்கு வந்து ஒரு வெங்காயம் போண்டா வந்து ஒரு கடையில் போடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதை வந்து வாங்கிட்டு வர மட்டும் போயிருக்கிறான். கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம், அதாவது கொஞ்சம் கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும். நம்ம ஒரு விசில் தானே விட்டுருக்குறோம். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே வேகட்டும். மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இங்கே வேகட்டும் காய். ஒரு பிரேக். வர வந்துருச்சா? 2 இறங்கி சொல்லியிருந்தா 1 தான் வந்திருக்கா? இல்லையே, இல்லம்மா 2 இறங்கி சொல்லியிருந்தேம்மா நானு. வடை கிடைச்சிச்சா? அப்படியா? அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்துருக்குறேன் எனக்கு? இன்னைக்கு இது கூட போட்டிருக்கிறேன்டா, சோடா உப்பு. அவன் வடை சாப்பிட்றத பாருங்கள் ஸ்டைலு. இது மட்டும்தான். உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சிருவோம். மாவெல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் யார் சாப்பிடுவா? இந்த காஃபி போட்டு வரலாமா? காஃபியோட அப்படியே இதில் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த மூட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். காய் பாதி வெந்துடுச்சு, அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து கம்பெனி லீவ் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு வடை, ஒரு காஃபி. ஆமாம்.
இந்த கிழங்கு கொஞ்சம் வேக வேண்டியிருக்குது, அப்படி இருக்கட்டும். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கோவக்காவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் குடிச்சிட்டு சுண்டல் பொடி போடுறோம். அந்த பொடி இதில் தூவிக்கிறேன். தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுண்டல் பொடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுண்டல்லாம் கொண்டக்கடலாம் வேக வைக்கிறோம்ல, அதில் வந்து வேக வச்சு எடுத்துட்டு தாளிச்சிட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை போட்டு ஒரு ஸ்பூன் தூவிட்டு அப்படியே இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இங்கே வந்து சேப்பங்கிழங்கு குழம்புக்கு வந்து நல்லா சுண்டி வந்துட்டு இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நம்மளோட விருப்பம் தான். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துக்கிறது உங்களோட, இனிப்பு சேர்த்துக்கிறது உங்களோட விருப்பம் தான். ஆனால் வந்து இந்த மாதிரி குழம்புக்கு வந்து வெல்லம் சேர்க்கும் போது இனிப்பு, காரம், உப்பெல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, இது இப்படி இருக்குது, சுண்டி வரட்டும். நீங்கள் கோவக்காய் ரெடி ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுண்டல் பொடி போட்ட கோவக்காய் ஃப்ரை ரெடி. இது வந்து நம்ம மல்லி, கடலைப்பருப்பெல்லாம் நம்ம வறுத்து நம்ம அரைச்சி செய்வோம்ல, பொடி போட்டு அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இறக்கிக்கலாம். இங்கே சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி, கோவக்காய் ஃப்ரையும் ரெடி. சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சமையல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. என்ன சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அந்த எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் வந்து ரொம்ப ரிலாக்ஸான டைம். அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உட்காந்து அப்படியே நல்லா காற்று ஜில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த கிளைமேட்டை ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடகடன்னு இப்போ கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன். டெய்லியுமே இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு, அதே மாதிரி அங்கே வந்து கம்பெனியில் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்கேயும் வந்து சூடை ஏற்றி வச்சுட்டு தான் வர்றது. திருஷ்டி கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு தான் கிளம்பி வருவோம். இப்போ வந்து கம்பெனி கிளம்பிட்டேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா அப்படியே நெய்யாட்டம் இருக்குது. அப்படியே அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குவா? சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நல்லா காலையில் வச்சது பார்த்தீங்களா, இப்போ மதியம் சாப்பிடும்போது நல்லா சுண்டி நல்லா இருக்கும் சாப்பிட்றது. இது வந்து நீங்கள் சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம் ஊற்றிட்டு அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.